அமைச்சராக இருந்தேன். நம்முடைய ராமச்சந்திரன் அவர் இங்கே மாநிலத்தில் அமைச்சராக இருந்தார். தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார். இங்கே இருக்கிற எல்லா பத்திரிகையாளர்களும் நடுநிலையாளர்களும் வெளிநாட்டில் இருந்து வந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் கூட இந்த எதில் கொஞ்சம் உதகை மாவட்டம் என்பது கோரப்பிடியிலே சிக்குண்டு தவிக்கிறது, இந்த மாவட்டத்தை சரி செய்வதற்கு இன்னும் ஓராண்டு காலம் ஆகலாம் என்று அவர்கள் ஆயுதம் சொன்ன நேரத்தில் மத்திய மாநில அரசுகளின் உதவியோடு ஒரு 100 கோடி ரூபாயை இங்கே கொண்டுட்டு வந்து அரசு மூலமாக கொண்டு வந்து ஓராண்டில் அல்ல ஒரே மாதத்தில் இந்த மாவட்டத்தை மீட்டெடுத்த பெருமை எங்களுக்கு உண்டு என்கின்ற உணர்வோடு உங்களிடத்தில் வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இடையில ஒரு ஆட்சி மாற்றம், என் மீது ஒரு வழக்கு, அந்த வழக்கை பற்றி நான் விரிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அரசாங்கத்திற்கு நட்டமில்லை, ராஜாவிடம் சொத்து இல்லை. ஜெயலலிதா இங்கே வந்து சொல்லுகிறார் சட்டத்தில் பெரிய முறைகேடு நடந்தது என்று. அவர் 18 ஆண்டு காலம் ஒரு வழக்கை இழுத்தடித்துவிட்டு முதலமைச்சராக இருந்த போது 6 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு கொடுத்த கணக்கு, எந்த தேதியிலே முதலமைச்சராகிறாரோ அந்த தேதியிலே 6 கோடி ரூபாய் அவருக்கு வருமானம். அதற்கு பிறகு பதவியை விட்டு இறங்குகிற போது 5 ஆண்டுகளுக்கு பிறகு 66 கோடி ரூபாய் அரசுக்கு அந்த அம்மாவோட வருமானம். இடையில 1 மாசத்துக்கு 1 ரூபாய் தான் சம்பளம் வாங்கிடுச்சு.